குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 4ல linear equation in two variablesல exercise 4.1ல first question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா cost of a notebook is twice the cost of pen. அதாவது ஒரு ஏர்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஒரு நோட் புக்குன்றது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பென்னோட விலையை விட டபுள் மடங்கு இருக்குது. இதை நம்ம என்னவா ரெப்ரசென்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ். முதல்ல லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன, நம்ம ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேஜில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க வேணுன்றவங்க. ஸோ முதல்ல லீனியர் வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஹையஸ்ட் பவர், அதாவது அதிகப்படியான பவரே என்னவா தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு இருக்கும். ஸோ இதை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒன்று நோட் புக்கு, இன்னொன்று பென். ஸோ பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸில் எக்ஸு ஒய்ஏ ஏபி பிக்யூ இந்த மாதிரி நம்ம வேரியபிள்ஸை ஆல்ஃபபெட்டிக்கல் கண்டினியூஸ் ஆல்ஃபபெட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஸோ இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் நோட் புக்கை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் பெண்ணை என்னென்னு எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒய். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, காஸ்ட் ஆஃப் அ நோட் புக், அதாவது ஒரு நோட் புக் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த காஸ்ட் ஆஃப் பென்ன்றத கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக லீனியர் ஈக்குவேஷனாக எடுத்து எழுதணும். காஸ்ட் ஆஃப் அ நோட் புக், நோட் புக்கை நம்ம என்ன வச்சுருக்கிறோம் எக்ஸு, அனா ஒன்றுன்னு அர்த்தம், ஒன் எக்ஸு அல்லது எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ்னா என்ன அர்த்தம்னா டூ. காஸ்ட் ஆஃப் பென், பென்னோடைய வேலை நம்ம என்ன வச்சுருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒய். ஸோ அவ்வளோதான், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. இன்னும் இந்த பர்ஃபெக்ட் ஈக்குவேஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் 2y இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு, இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 0. அடிஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லைன்னா 0ன்னு சொல்லிட்டு போடணும். இதே மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம வேல்யூவை மாற்றுறோன்னா மீதி எதுவுமே இல்லைன்னா 1ன்னு மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் வரும். ஸோ இந்த சம்மோடைய லீனியர் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா x மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோடைய சொல்யூஷன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.